வணக்கம். நேத்து பரமக்குடிக்கு ஒரு வேலையா போயிருந்தேன். அ போயிட்டு வந்தேன். வரும்போது பார்த்தீங்கன்னா, பஸ் ட்ராவல். பிரைவேட் பஸ்ஸு. கேட்கவே வேணாம். பாட்டு சும்மா பட்டைய கிளப்பிட்டாரு. அதுவும் அவரு ராஜா சாருடைய வெறியரா இருப்பார் போல இருக்கு. நம்மள விட இசைஞானியுடைய பாடல்களா போட்டு தாக்கி டிரைவர் பண்ண வேல. அது பார்த்தீங்கன்னா, அவ்வளோ பாட்டு கேட்ட பாட்டு மாரி இருக்கு, கேட்காத பாட்டு மாரி இருக்கு. என்னடா இது இந்த பாட்டெல்லாம் நம்ம கேட்டுருக்கோம். ஆனா இவ்வளோ ஹிட்டான பாட்டு, இவ்வளோ அருமையான பாட்டு, அற்புதமான பாட்டு. ஸோ உடனே நம்ம சும்மா இருப்போமா? யூடியூப்ல தட்டி எடுத்து அது என்னென்ன படம் என்னன்னு பார்க்குறேன். அது ஏகப்பட்ட பாட்டு வந்துச்சு. பட் அதுல 10 பாட்டு மட்டும் தான் சொல்லுவேன். நம்ம நெறைய கேட்டுருப்போம். ஆனா பெரிய ஒண்ணும் படம் ஓடாத படமா இருந்திருக்கும். ஸோ அதனால அந்த மாரி பாடல்கள். ஒரு அன்ரிலேட்டடான சாங்ஸ்ன்னு வச்சுக்கலாம். நம்ம ஆனா ராஜா சாங் கேட்காம இருக்க முடியுமா? ஸோ அவங்கள நம்ம பழைய நினைவுகள கொண்டாடுறதுக்கு தான் இந்த பாட்டு. வேற ஒண்ணும் இல்ல. தொடர்ந்து நம்ம ராஜா சார் பதிவுகள், அவருடைய சார்ந்த பதிவுகள், பாடல்கள், மறக்கப்பட்ட பாடல்கள், இந்த மாரி இதெல்லாம் போட்டுக்கிட்டே இருக்கோம். நம்ம தகவல் சொல்லிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பாருங்க. மறக்காதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒரு லைக் அத லைட்டா தட்டி விட்டீங்கன்னா போதும். எதுவும் குறை இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். 10வது இடத்துல அ சரண்ராஜ், ரேகா நடிச்சு 1980 காலகட்டங்கள்ல வந்த பாட்டு. இந்த பாட்டு வந்து யாரும் கேட்காம இருந்திருக்க மாட்டீங்க. பட் ஆனா அவ்வளோ அருமையான பாட்டு. அது கேட்க கேட்க திகட்டாத பாடல்னு சொல்லலாம். ஸோ அந்த மாரி வர ஒரு பாடல். எஸ்பிபி சாரும், ஆசா போஸ்லேமாவும் பாடியிருப்பாங்க. அதிகாலை நேரம் கனவில் உன்னை பார்த்தேன். இந்த பாட்டு சரண்ராஜ் அவர்களுக்கு கிடைச்சது ஒரு பெரிய ஒரு லக்குன்னு தான் நான் சொல்லுவேன். பாட்ட பத்தி மட்டும் தான் நான் சொல்லுவேன். படத்தோட பேர நீங்க தான் கமெண்ட்ல சொல்லணும். அதிகாலை நேரம் கனவில் உன்னை பார்த்தேன். எப்படி பாட்டு? 9வது இடத்துல பிரபு, குஷ்பு அவங்களுடைய காம்பினேஷன். சின்ன தம்பிக்கு அப்புறம் அவ்வளவு ஒரு பொருத்தமான ஜோடின்னு வச்சுக்கலாம். ரொம்ப ஹிட் அடிச்ச ஜோடி அந்த ஜோடி. எப்படி எம்ஜிஆர் சரோஜாதேவி, எம்ஜிஆர் ஜெயலலிதா, சிவாஜி கணேசன், பத்மினி, சிவாஜி கணேசன், தேவிகா இவங்கள மாதிரி. ஸ்ரீதேவி, கமலஹாசன், ஸோ ரஜினி, ஸ்ரீபிரியா இந்த மாதிரி ஒரு ஹிட்டான ஒரு அற்புதமான ஜோடின்னு சொல்லலாம். சின்ன தம்பிக்கு அப்புறம் பிரபு, குஷ்புவா அவ்வளோ அருமையான படங்கள்லாம் வந்தது. அந்த வரிசையில வந்த படம் இந்த பாட்டு. படத்தை பிரபா போத்தன் டைரக்ட் பண்ணியிருந்தாரு. படம் அந்த அளவுக்கு பெரிய இதா போல. சிவாஜி கணேசன் சொந்த படமா எடுத்தாங்க. பட் ஆனா நிறைய செலவு பண்ணி எடுத்தாங்க. இந்த பாட்டு வந்த டயத்துல நான் எஸ்பிபி சார் பாடினது பாட்டு நினைச்சேன். கடைசியில் பார்த்தா மனோ சாரோட வாய்ஸ் அற்புதமா இருக்கும். இந்த பாட்டு பொறுமையா கேளுங்க. இந்த படத்துல உள்ள கிட்டத்தட்ட 9 பாட்டு வரைக்கும் இருக்கு. எல்லா பாட்டுமே சூப்பர் பாட்டு. கேட்டு பாருங்க. மறக்காம படத்து பேரை சொல்லிடுங்க என்னன்னு. 8வது இடத்துல கமலஹாசன், ஊர்வசி நடிச்ச ஒரு படம். சூப்பர் படம். அருமையாக வந்த படம். அந்த நல்ல பாட்டு, சரியான பாட்டு இருக்குங்க அந்த படத்துல. அந்த பாட்டை சொன்னாலே உங்களுக்கு தெரியும், ஈஸியாக கண்டுபிடிச்சிங்க. ஆனால் அந்த படத்துல ஒரு அன்ரிட்டான சாங் இந்த சாங். இந்த சாங் வந்து அனுராதாவுக்கும் கமலஹாசனுக்கும் வரும். ஸோ அதனால கொஞ்சம் கிளாமராகவும் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஜானகிமாவோட வாய்ஸ் அவ்வளோ அற்புதமா இருக்கும் இந்த பாட்டுல. அவங்க ஸ்டார்டிங்கே பாருங்க. பொதுவாகவே எஸ்பிபி, ஜானகி அம்மா பாடினாங்க அப்படின்னா, ஜானகி அம்மா வந்து ரொம்ப ஹஸ்கி வாய்ஸ்ல பாடி கிளாமரா பாடி தூக்கி எடுத்துட்டு போடுவாங்க பாட்டை. சாப்பிட்டு போடுவாங்க. எஸ்பிபி சாரை விட அவங்க சாப்பிட்டுவாங்கன்னே சொல்லலாம் சில பாடல்களை. ஆனா இந்த பாடல எஸ்பிபி சார் ஸ்கோர் பண்ணியிருப்பாரு. அது கமலஹாசனுக்கு சொல்லவே வேணாம். சூப்பரா ஒரு கோட்டா இருக்கு இந்த பாட்டு. புது ரசம் அழைக்குது, பழரசம் கொதிக்குது பாரடி. படம் சுமாரான படம் தான், பெரிய அளவில் போல. அந்த பாடல் சூப்பரா இருக்கும். இதே படத்துல இன்னொரு பாட்டு செம்ம ஹிட் சாங் இருக்கு. அதை நீங்க கமெண்ட்ல சொல்லிடுங்க. முன்னூறும் தாங்காது தந்தாலும் தகராது. 7வது இடத்துல பிரபு, கனகா நடிச்ச ஒரு ஹிட்டா ஓடின படம். என்ன ஹிட் ஒன்ன படம் சொல்றேன் அப்படின்னு நினைக்க வேணாம். எதை வச்சு சொல்றேன்னா, 91ல தளபதி படம் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகுது. ஸோ அதே டயத்துல தீபாவளிக்கு இதுவும் ரிலீஸ் ஆகுது. அந்த படமும் நல்லா ஓடும் பண்ண கமர்ஷியல் ஹிட்னு வச்சுக்கோங்களேன். ஒரு சென்டிமெண்டான படம். இந்த படத்துல எஸ்பிபி சார் வாய்ஸ்ல
செம்மையான சாங் சாங். கனகா வந்து கன்சீவ் ஆயிடுவாங்க. ஸோ அந்த சந்தோஷத்துல பிரபு கோயிலில் வந்து பாடுற மாதிரியான ஒரு பாட்டு. நேர்ந்துக்கிட்ட நேத்திக்கேடேன் தீத்து போட்டேன் ஐயனாரு, நீ படைச்ச சக்தியத்தான் பார்த்து போட்டேன் ஐயனாரு. செம்மையான பாட்டு. பொதுவாகவே பிரபுவுக்கு வந்து டான்ஸ் அவ்வளோ அழகா இருக்கும். ஒரு நளினமா ஒரு அழகா ஆடுவார். அவர் கணத்துல குழி விடுவார். அதெல்லாம் மறக்க முடியாது. செம்மையா இருக்கும் அந்த பாட்டு. நல்ல பாட்டு. இந்த படத்துல எல்லா பாட்டுமே நல்ல பாட்டு தான். படம் என்னன்றதை நீங்க சொல்லுங்க. ஆறாவது இடத்துல கார்த்திக் சிவரஞ்சனி நடிச்சு கொஞ்சம் படம் சுமாராக ஒன்று படம் தான். அந்த பாட்டு வந்து ரொம்ப அண்டர்ரேட்டடான பாட்டு. அருமையா இருக்கும். எஸ்பிபியும் ஞானயமும் பண்ண பாட்டு. காத்திருக்க நேரமில்லை. சூப்பரா இருக்கும் வாய்ஸ். படம் வந்து சுமாராக ஒன்று படம் தான். அந்த படம் பெரிய அளவில் கை கொடுக்கல கார்த்திக்கு. ஆனால் அந்த பாடல் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். கேட்கறதுக்கு ரொம்ப அருமையான பாட்டு. கேட்டு பாருங்க. அஞ்சாவது இடத்துல புதுமுகங்கள் நடிச்ச படம். குருதத் பிரியங்கா அப்படின்னு சொல்லி 2 பேர். மனோவும் உமாரமணன் அவர்களும் பாடியிருப்பாங்க. உமாரமணன் வாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, மனோ வாய்ஸ் சூப்பர். உமாரமணன் வாய்ஸ் வந்து செம சூப்பர்னே சொல்லலாம். யூனிக்கான வாய்ஸ் பார்த்துருங்க. இந்த பாட்டு அவ்வளோ அற்புதமா இருக்கும். செம்மையான பாட்டுங்க. இதுதான் ராஜா சார்ட்ட உள்ள ஒரு ஸ்பெஷாலிட்டி. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய நடிகர், பெரிய ப்ரொடக்ஷன், சின்ன ப்ரொடக்ஷன்ஸ், சின்ன அப்படிலாம் பார்க்குறதே இல்லை. அவர் வந்து அவருக்கு அப்போ தோன்ற பாட்டு தான். இந்த அப்படியே வச்சுக்கோ அப்படின்ற மாதிரியான பாட்டு இந்த பாட்டு. அவ்வளோ அருமையான பாட்டு. பட் ஆனால் குருதத் வந்து பெரிய ஹீரோவாக வர முடியல. அவர் 2 பேருமே அதுக்கப்புறம் பெருசாக இங்கே வரல. கன்னடத்தில் அவர் நல்லா வந்தார்னு நினைக்கிறேன். இதே படத்தில் அடுத்த பாட்டு ராஜா சார் வாய்ஸ். தந்தன தந்தனா தந்தன தந்தன செம்மையா இருக்கும். ஆனா அந்த பாட்டுல பெரிய மிஸ்டேக் ஒண்ணு. இந்த பாட்டை எடுத்த விதம் சரியில்லை. பாட்டு அருமையான பாட்டுங்க. இந்த பாட்டை போய் டான்ஸ் மூமெண்ட்ஸ் கொடுத்துட்டு எடுத்து வச்சிட்டாங்க. இந்திர சுந்தரியே சொந்தம் என்று கொள்ளவா, என்னன்னு சொல்றதே தெரியல. இந்த பாட்டை எப்படி எடுத்துருக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுது. அப்படின்னா அந்த கர்நாடகாரங்க வரும் பார்த்தீங்கன்னா, இந்த மான் உந்தன் சொந்த மான் பக்கம் வந்துதான் சிந்து பாடும், அந்த மாதிரி எடுத்துக்க வேண்டிய பாட்டை டான்ஸ் மூமெண்ட் இந்திய சுந்தரியே சொந்தம் என்று சொல்லவா. பொழுதானா தேகம் வாடுது, புதுராகம் தானா பாடுது. இப்படி ஒரு பாட்டை டான்ஸ் மூமெண்ட்ஸை கொடுத்து கெடுத்து வச்சிருப்பாங்க. நீங்களே பாருங்க. நான் சொல்றது சரியா தப்பா அப்படின்றத கமெண்ட்ல வாங்க. பொழுதானா தேகம் வாடுது, புதுராகம் தானா பாடுது. 3ஆவதுல மலேசியா வாசேவன். ஆல்ரெடி அவர் சார் வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்கு ஆரம்பத்தில் வந்து பொதுவாக எம் மனசு தங்க அப்படின்வாரு. ஆசை 100 வகை வாழ்வை 100 சுவைப்பா, என்னம்மா கண்ணு சௌக்கியமா தண்ணி கருத்துருச்சு, இப்படி ஒரு அதிரடியான பாட்டா பாடிக்கிட்டே இருந்திருப்பாரு. பட் ஆனால் அவர் மெலடிஸ் பண்ண அவ்வளோ அருமையா இருக்கும். சூப்பராக இருக்கும். அவர் அந்த மாதிரி பாட்டா நிறையா பாடிருக்காரு. பூந்தேன் மலர் சூடி சொல்லவே வேணாம். அது ராஜா சார் மியூசிக்ல அவர் பாடின பாட்டுல பார்த்தீங்கன்னா மெலடிஸ் வந்து நிறைய சாங் இருக்கு. அந்த வகையை சேர்ந்த பாட்டு இந்த பாட்டு. அர்ஜுன சீதாவும் நடிச்சு வந்த படம். இந்த படம் கங்கைமரன் இயக்கம். ஸோ
சூப்பரான பாட்டுங்க. கங்கமன் இயக்கமும் அவர் தான். பட் இந்த படத்தில் என்ன பண்ணியிருப்பாருன்னா, பாரத ராஜா படத்தில் எப்படி ஏஞ்சல்ஸ்லாம் வருவாங்க, அவருடைய படங்களை போல தேவதைகள் வருவாங்க. பட் இதில் வந்து பெண் தேவதையெல்லாம் ஆண் தேவதையை மாற்றி வச்சிருப்பாரு. அப்புறம் ஆண்கள்லாம் ஆடுவாங்க. ஒரு மாதிரி இது பண்ணிட்டு பூவெல்லாம் தூவி அந்த ஏஞ்சல்ஸ் மாதிரியே பண்ணியிருப்பாங்க. காமெடியாக பண்ணியிருப்பாரு. இது கொஞ்சம் நல்லா இருக்கும் பாட்டில். பாட்டு பரவாயில்ல, நல்ல பாட்டு. இந்த பாட்டு அருமையான பாட்டு. கேட்க மிஸ் பண்ணிடாதீங்க. படம் பேர் என்னன்னு கமெண்ட்ல சொல்லிடுங்க. அடுத்த பாட்டு, இந்த பாட்டு வந்து நான் எப்படி சொல்றது, இந்த பாட்டை நம்ம கண்ணை மூடி கேட்க ஆரம்பிச்சோம்னா நம்மளோட பழைய நினைவுகள்லாம் போயிடலாம். நம்ம பழைய காலத்துக்கு அப்படி கொண்டு போயிடுவாரு. அப்படி அந்த மாதிரியான ஒரு பாடல் பாட்டுங்க. மலேசியா வாதியார் வாய்ஸ். இந்த பாட்டை எழுதினது யார் கண்ணன். யார் கண்ணன் இயக்குனர், அவங்க யாருன்னு உங்களுக்கு தெரியும். பரதப்பட ஆழ்வை சங்கத்தில் கூட சிவகார்த்தியனுக்கு அப்பாவும் நடிச்சார். அவர் நம்ம படம் டைரக்ட் பண்ணியிருக்காரு. அவர் அப்போ வந்து மதுக்கூர் கண்ணன் அப்படின்ற பேர்ல எழுதியிருக்காரு பாட்டு. அள்ளித்தந்த பூமி அன்னை அல்லவா, சொல்லித்தந்த வானம் தந்தை அல்லவா. ஆஹா, ஆல்ரெடி 3 பாடலாசிரியர் பாடல் எழுதினாங்க. பட் அந்த பாட்டு தான் சரியா வரல அப்படின்னு சொல்லிட்டு இவரை எழுத வச்சிருக்காங்க. மதுக்கூர் கண்ணன் அப்படின்ற பேர்ல இவர் அறிமுகமானாரு. இந்த பாட்டு அவ்வளவு அருமையான பாட்டு பாத்துக்கீங்க. கதாநாயகன் சின்ன வயசுலயே சொந்த ஊரை விட்டு சென்னைக்கு வந்துடுறாரு. அப்ப வந்த இடத்துல கல்யாணம், குழந்தை அப்படின்னு சொல்லி செட்டில் ஆயிடுறாரு. செட்டில் ஆனவர் அவர் திருப்பி அவர் ஊருக்கு போகும்போது அவருடைய பாலிய நினைவுகள்னு சொல்லலாம், பழைய நினைவுகள்லாம் அவருக்கு வருது. அவர் படித்த ஸ்கூலு, நடந்து போன பாலம், சுத்தி இருந்த மரம், எல்லாத்தையும் அவர் வர்ணிக்கிற விதம் இருக்குதுங்க. அதாவது அற்புதமான பாட்டு. இந்த பாட்டு மலேசியா வாய்ஸ்ல ரொம்ப ஒரு அருமையான சாங்ஸ். நான் சொல்லணும்னு அவசியமே இல்லை, என்ன படம் என்னன்றதை நீங்களே சொல்லிருக்கீங்க. கேளுங்க. இந்த பாட்டு வந்து பாட்டை கேட்டோன்னே எனக்கு நான் தான் சொல்றேன்ல, பாட்டை கேட்டு இதுல வந்து ஒரு 4 படங்கள் எனக்கு தெரியவே இல்லை. யூடியூப்ல போட்டு பார்த்து தான் நான் எடுத்தேன். கூகுளில் போட்டு தேடி பார்த்து இது என்ன படம் என்ன அப்படின்ற சொல்லிட்டு. இப்போ நான் ஃபர்ஸ்டா சொல்ல போற பாட்டு இந்த பாட்டு. இந்த படம் வந்து ஈரவெளி காவியங்கள் அப்படின்னு ஒரு படம். இந்த படத்தோட இயக்குனர் பாருங்க, பி.ஆர். ரவிசங்கர் அப்படின்னு. அவரு இந்த ஒரு படம் தான் எடுத்திருக்கிறாரு. அதுக்கப்புறம் ஒரு படம் எடுத்த மாதிரி தெரியல. ஆனா அவருடைய அப்பா பி.ஆர். பந்துலு, அவரை சொன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். அவர் வந்து பெரிய டைரக்டர். அப்பா எவ்வளவு பெரிய ஆளு. அவரு பையன் அவரு. இந்த படம் தான் எடுத்திருந்தாரு. இந்த படம் வந்து பிரதாப் போத்தனம், ராதிகா, சரத்பாபுலாம் நடிச்சிருந்தாங்க. ராஜா சார் கிடார கையில கொடுத்துட்டாரு அப்படின்னா, கையில கொடுத்துட்டோம்டா அவரை பூந்து விளையாண்டுறாரு மனுஷன். அவருக்கு என்னன்னு தெரியல, அப்படி ஒரு இது. அவர் நல்ல பிளேயர். இந்த பாட்டில் அழகா தெரியும், அவ்வளவு அழகா தெரியும். அவரே பாடியிருப்பாரு. இன்று அரங்கேறும் இன்று அரங்கேறும். கிராமத்துல இருந்து இசை வாய்ப்பு தேடி, இசைக்கலைஞராக வாய்ப்பு தேடி இசை பண்ணலாம் போன்னு சொல்லிட்டு ஒரு ஹீரோ வர்றாரு. வந்த இடத்துல அவர் சந்திச்ச பிரச்சனை, அதான் அவர் வந்து அந்த காதலிட்ட சொல்றாரு. அந்த காதலி வந்து இன்னொருத்தர் லவ் பண்றாங்க. ஸோ ஒரு முக்கோண காதல் கதை மாதிரி போகும். முடிவுமே டிராஜடியா தான் இருக்கும். சொன்ன கீதம் கேட்கவில்லையா, ஏழை சொன்ன கீதம் கேட்கவில்லை யாரும், இன்று எந்த கானம் வானம் வரை போகும். நான் ஏழையா இருக்கும்போது சொன்ன அந்த என்னுடைய பாட்டை கேட்கறது கூட ஆள் இல்லை. பட் இன்னைக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இப்ப இனி பாருங்களேன், என் ராகம் வந்து வானம் வரை போகும் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட லைஃப் எழுதின மாதிரி இருக்கும். வானம் வரை போகும். வேற யாரும் எழுதிருப்பா அப்புறம்? கைப்பேரரசு வைரமுத்து தான். அந்த மனுஷன் அப்பெல்லாம் ஒன்னாதானே தெரிஞ்சிருக்காரு, அட்டகாசமா எழுதி வச்சிருக்காரு. அவ்வளவு அருமையான பாட்டுங்க, ரொம்ப அருமையா வந்துச்சு இந்த பாட்டு. இந்த பாட்டுல வந்து ராஜா சாருடைய லைஃப்ல அவர் வர்றது அந்த மாதிரி அவர் ஃபீலா சொல்லுவாங்க. இந்த படம் ஓடலைங்க, என்னன்னு தெரியல. ஒரு வேலை டிராஜடியான முடிவு வந்து கொஞ்சம் டிராஜடியா இருக்கும். அதனால ஓடலை நினைக்கிறேன். மற்றபடி இந்த படத்துக்கு ஒளிப்பதிவு அசோக்குமார் நினைக்கிறேன். ஒளிப்பதிவு நல்லா இருக்கும். மியூசிக் சொல்லவே வேணாம், பாட்டு சொல்லவே வேணாம். பிரதாப் போத்தன் எல்லாமே கரெக்டாக தான் இருந்துச்சு. படத்தில் ஏதோ ஒன்று மிஸ் ஆகிருக்கு போல. அதனால அந்த படம் வந்ததே நிறைய பேருக்கு தெரியாது. எனக்கே தெரியல வைங்களேன், இப்படி ஒரு படமா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் உள்ள போய் பார்த்துட்டு அந்த பாட்டை போட்டு கேட்டு சான்ஸே இல்லைங்க, அப்படின்னு மறந்துட்டேன். அதுக்கு தான் அந்த பாட்டுக்கு 1வது இடம் கொடுத்துருக்கேன். அந்த பாட்டு வரிசை வேணா மாறுபடலாம், பட் ஆனால் பாடல்கள் வந்து தரம் குறையாத பாடல்கள். ஒரு பாட்டுமே சூப்பர் பாட்டு தான். இந்த படத்தில் எது மிஸ் ஆயிருந்துச்சுன்னா சொல்லுங்க. என்ன பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த பதிவில் சந்திக்கலாம். தொடர்ந்து ஒரு கமெண்ட், ஒரு லைக், ஒரு ஷேர்.